Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு Python series session 15ல நம்ம பார்க்க போறது functionல உள்ள return statement apart from that method overloading. இது ரெண்டும் பத்தி நம்ம பார்க்க போறோம். functionல நம்ம யூஸ் பண்ற return statement எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா is used to send control back to function call. நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்க இருக்கோ அங்க போய் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே உங்க கண்ட்ரோல் திருப்பி பேக் டு எந்த இடத்துல இருந்து கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு திருப்பி வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன்ல நீங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டா இட் வில் ரிட்டர்ன் நன். நான் இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல நான் ரிட்டர்ன்ல எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல, அதனால இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் நன். சப்போஸ் உங்களோட ரிட்டர்ன்ல நீங்க ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ஆஃப் n அந்த ப்ரோக்ராம்ல நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும்ன்றது கிடையாது, மல்டிபிள் வேல்யூவும் நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். மல்டிபிள் வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு டப்பிளா ரிட்டர்ன் பண்ணலாம், லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணலாம், டிக்ஷனரியாவும் ரிட்டர்ன் பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் we can return class object also. இதை வந்து நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமை டிஸ்பிளே பண்ணி காமிக்க போறேன். அந்த ப்ரோக்ராம்ல என்னோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத இங்க நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ் இதெல்லாம் நான் வந்து ரிசீவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நான் ரிசீவ் பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணி அதை இன்புட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அனுப்பி அதுல இருந்து ஐ ஹாவ் டு ஜென்ரேட் யூசர் ஐடி. அதாவது நான் எழுதியிருக்க ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இஸ் கோயிங் டு பி இன்புட் அண்ட் ஐ ஷுட் ரிட்டர்ன் யூசர் ஐடி as ரிசல்ட் ஆஃப் தட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு யூசர் ஐடியை ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன், அதாவது ஜென்ரேட் ஓடிபின்னு. அந்த ஃபங்க்ஷன் எனக்கு 4 டிஜிட் ஓடிபி நம்பர் ஒன்னை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 4 டிஜிட் ஓடிபி. நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் டு ஜென்ரேட் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து நான் எப்படி ஜென்ரேட் பண்ண போறேன்னா அது வந்து ஒரு அப்பர் கேஸ் A to Z அண்ட் 0 to 9 இதோட காம்பினேஷனா நான் ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணணும், அதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், அதாவது நான் இப்போ வந்து யூசர் ஐடி, ஓடிபி, பாஸ்வேர்டு இதெல்லாம் நான் ஜென்ரேட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு காமிக்கணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்லாம் கொடுப்பேன், பட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த டீடைல்லாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணணும் ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் நான் டப்பிள்ல கொடுத்து இன்புட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி விடணும். அதுல இருந்து நான் ரிசீவ் பண்றது வந்து சப்ஜெக்ட் அண்ட் மார்க், அதாவது கீ வேல்யூ பேரா, சப்ஜெக்ட் நேம் அண்ட் மார்க் இது ரெண்டையும் நான் கீ வேல்யூ பேரா நான் அதுல இருந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எழுத போற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் ஐடி ஜென்ரேட் பண்ற ஃபங்க்ஷன். இதை இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் யூசர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இன்புட்டா ரிசீவ் பண்றேன். ரிசீவ் பண்ணும்போது டாட் ஸ்பிளிட் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் நேம் அதாவது லாஸ்ட் நேம் கொடுப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன்ல ரிசீவ் பண்ணாம ஒரே லைன்ல ஸ்பேஸ் கொடுத்து நான் ரிசீவ் பண்ண போறேன், அதனால டாட் ஸ்பிளிட் கொடுத்துருக்கேன். இதை இன்புட்டா கொடுத்து ஐ எம் கோயிங் டு கால் அ ஃபங்க்ஷன் கெட் யூசர் ஐடி. இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் ஐடியை எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்ப்போம், கெட் யூசர் ஐடி. இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் நேம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கெட் யூசர் ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் பேராமீட்டர் கொடுத்துருக்கோம், எஃப் நேம் அண்ட் எல் நேம். இது ரெண்டும் நம்ம பொசிஷனல் பேராமீட்டரா தான் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் வர்றது லாஸ்ட் நேம். இப்போ யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு எஃப் நேம் ஆஃப் 0 to 3.
அதாவது 0, 1, 2 இந்த 3 கேரக்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எல் நேம்ல இருந்து ஒரு 3 கேரக்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதோட abc.com அதை கன்கார்டினேட் பண்ணி நான் யூசர் ஐடியா ஜென்ரேட் பண்றேன். இந்த யூசர் ஐடியா நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிட்டர்னிங் a single value யூசர் ஐடின்ற ஒரு வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இங்க இதை தான் நம்ம இங்க ரிசீவ் பண்ணியிருக்கோம் யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நான் ஓடிபி ஜென்ரேட் பண்றதுக்கு கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த இன்புட்டும் பாஸ் பண்ணல, பட் ஐ எம் கோயிங் டு ரிசீவ் ஓடிபி as a return value. ஓடிபியை ரிட்டர்ன் வேல்யூவா நான் ரிசீவ் பண்ண போறேன். இப்ப கெட் ஓடிபின்ற ஃபங்க்ஷன் பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் ரேண்டமா நான் ஜென்ரேட் பண்ணணும். இதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். அதுக்காக என்னோட மினிமம் வேல்யூ என்ன 1000. ஏன்னா 1000க்கு இருந்தாதான் அது 4 டிஜிட் நம்பரா இருக்கும். தென் மேக்ஸிமம் வேல்யூ என்ன 999. ஸோ ரிட்டர்ன் random டாட் random int randint இன்டிஜர் நம்பர் ஜென்ரேட் பண்ண போறோம் within this range minimum maximum. எப்ப நம்ம ரேண்டம்ன்றத யூஸ் பண்றோமோ அப்ப நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிருக்கணும். அங்கே இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துருக்கோம். இதை நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன் இந்த வேல்யூவை. ஸோ இங்க நான் ரிட்டர்ன் பண்ண போற வேல்யூ வந்து ஒரு இன்டிஜர். அதை வந்து இந்த வேரியபிள்ல நான் அசைன் பண்ணிக்கிட்டேன் ஓடிபின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட் பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர் பாஸ்வேர்ட் நான் ஜென்ரேட் பண்ணணும். அதனால இங்க 8ன்ற நம்பரை நான் இன்புட்டா பாஸ் பண்றேன். சப்போஸ் 10 ஜென்ரேட் பண்ணா இங்க 10ன்ற நம்பரை நான் இன்புட்டா பாஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம கெட் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷனை பார்ப்போம். இந்த கெட் பாஸ்வேர்ட்ன்ற ஃபங்க்ஷன்ல பாஸ்வேர்ட்ல இது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கோட நான் ஜாயின் பண்றேன். எதனா ரேண்டம் சாய்ஸ், என்னோட சாய்ஸ் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா string டாட் ASCII அப்பர் கேஸ் string டாட் digit இதுல இருந்து இதோட காம்பினேஷன் தான் என்னோட சாய்ஸா இருக்கணும். அதனால இதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் k is equal to n அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இங்க கேன்றது வந்து கீவேர்ட் பாராமீட்டர். இது வந்து இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கணும். இங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு. அதனாலதான் அந்த string டாட் ASCII அப்பர் string டாட் digit இது ரெண்டையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் random டாட் சாய்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கேன்றது வந்து கீவேர்ட் பாராமீட்டர். அதனாலதான் k is equal to அப்படின்னு சொல்லிட்டு இந்த n வேல்யூ நம்ம பாஸ் பண்ண 8ன்ற நம்பரை இங்க கொடுத்துருக்கோம். இப்ப இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே லாகின். இதுல நான் எதையும் ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது, பட் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ஷோ த டீடைல்ஸ். அதனால இதெல்லாம் இன்புட்டா கொடுத்து அதெல்லாம் நாங்க டிஸ்பிளே பண்ணி மட்டும் காமிக்க போறேன். யூசர் ஐடி, ஓடிபி அண்ட் பாஸ்வேர்ட். டிஸ்பிளே லாகின்ல யூசர் ஐடி, ஓடிபி, பாஸ்வேர்ட் இது மூணையும் ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணிருக்கோம். இதுல எந்த ரிட்டர்னும் நம்ம கொடுக்கல எக்ஸ்பிளிசிட்டா, which means it's going to return none. என்னோட ஸ்டூடெண்ட்க்கு உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 5 சப்ஜெக்டையும் நான் டப்பிள்ல இன்க்ளூட் பண்ணிட்டேன். இது என்னோட எம்டி டிக்ஷனரி. இங்க டிக்ஷனரி 1 is equal to get mark of subject. இது வந்து என்னோட ஒரு ஃபங்க்ஷன். get markன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்டா கொடுக்க போறது டப்பிள். I am going to receive dictionary as a return value. Okay. So இதுக்கு நம்ம இன்புட் கொடுக்க போறது டப்பிள், ரிசீவ் பண்ண போறது டிக்ஷனரி. இங்க get markன்ற ஃபங்க்ஷன்ல அகைன் ஒரு டிக்ஷனரி நான் இங்க எம்டி டிக்ஷனரி கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் மார்க் டிக்ஷனரி. இதுல ஃபார் ஐ இன் சப்ன்றது நம்ம பாஸ் பண்ணிருக்கிறது என்னோட டப்பிள். இந்த டப்பிள்ல இருந்து ஒன்னொன்னா நான் ரீட் பண்ண போறேன். ஸோ டப்பிள்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வேல்யூ என்ன லாங்குவேஜ் 1, செகண்ட் ஐட்டத்தோட ஐ வேல்யூ லாங்குவேஜ் 2, தேர்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஃபோர்த் சயின்ஸ், ஃபிஃப்த் வந்து சோஷியல் சயின்ஸ். இதெல்லாம் தான் இதுல இருக்க போகுது. ஸோ இன்புட் என்டர் மார்க் இன் இதை கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம் ஐ வேல்யூவோட. அப்ப இங்க என்ன வரும் என்டர் மார்க் இன் லாங்குவேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபன் 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 உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். இதுக்கு நீங்க ஒரு வேல்யூவை இன்புட்டா கொடுக்குறீங்க. ஸோ அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றீங்க. தட் இஸ் யுவர் மார்க் இன் லாங்குவேஜ் 1. இத சப்ஜெக்ட் மார்க் டிக்ஷனரியில உள்ள
லாங்குவேஜ் ஒன்னுக்கு அசைன் பண்றோம். அதாவது உங்களோட கீ வேல்யூ இப்ப என்ன, லாங்குவேஜ் ஒன். உங்களோட வேல்யூ என்ன, மார்க், அந்த சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்ண மார்க் வந்து டப்பிள்ல இருந்து நம்ம ரீட் பண்ணி நம்ம டிக்ஷனரியில வந்து நம்ம ஆட் பண்றோம். டிக்ஷனரியில உங்களோட கீ வேல்யூ இங்க வந்து லாங்குவேஜ் ஒன், அதுக்கு ரெஸ்பெக்டிவான மார்க் நீங்க இன்புட்டா வாங்கியிருக்கிறது இங்க வந்து அதோட மார்க் அசைன் ஆயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஐ வேல்யூக்கும் நம்ம இன்புட் மார்க் என்ன அப்படின்றத ரீட் பண்ணி அந்த கீ வேல்யூ பேரை நம்ம கிரியேட் பண்றோம். இதை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சப்ஜெக்ட் மார்க் டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியை நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல நம்ம இன்புட்டா வாங்குறது டப்பிள். அந்த டப்பிள்ல இருந்து நம்ம ஒன்னா ரீட் பண்ணி அதுல உள்ள ஐ வேல்யூவை நம்ம கீ வேல்யூவா எடுத்துக்கிறோம் டிக்ஷனரிக்கு. நம்ம இன்புட்டா ரீட் பண்ற மார்க்கை அதோட வேல்யூவா அசைன் பண்ணிக்கிறோம். ஃபைனலா நம்ம அந்த டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்றோம். நம்ம இங்க டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணும்போது அதை இங்க ஒரு டிக்ஷனரியில நம்ம வாங்கிடுறோம். வாங்கினதுக்கு அப்புறம் ஃபார் ஐ கமா ஜே இன் டிக்ஷனரி ஒன் டாட் ஐட்டம்ஸ், டிக்ஷனரி ஒன்ல உள்ள ஐட்டம்ஸை நம்ம கீ வேல்யூ பேரை டிஸ்பிளே பண்றோம். அதாவது லாங்குவேஜ் ஒன், ஜேல என்ன இருக்கும், மார்க் இருக்கும். லாங்குவேஜ் டூ, அதுக்கப்புறம் ஜே வேல்யூ அதோட ரெஸ்பெக்டிவான மார்க் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், let it be Mary Anthony. So என்னோட யூசர் ஐடி first 3 character of Mary and first 3 character of Anthony is concatenated with abc.com. Next ஒரு 4 digit OTP generate ஆயிருக்கு with the minimum and maximum value. Minimum value 1000, maximum 999. Next ஒரு password generate பண்ண ஆயிருக்கு. It's a combination of digit and ASCII upper. நெக்ஸ்ட் என்டர் மார்க் இன் லாங்குவேஜ் ஒன்னு கேக்குது. இந்த லாங்குவேஜ் ஒன்னுன்ற டீடைல் எதுல இருந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்பிள்ல இருந்து ரிசீவ் பண்ணுது. இப்போ இங்க நம்ம கொடுக்க போறது லாங்குவேஜ் ஒன்னோட மார்க். எல்லா மார்க்கும் என்டர் பண்ணிட்டோம். இப்ப நீங்க லாங்குவேஜ் ஒன், லாங்குவேஜ் டூ, மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து டப்பிள்ல இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு கீ வேல்யூ பேரா ஒரு டிக்ஷனரியில ஆட் பண்ணிட்டே வரீங்க, வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்றீங்க. ஸோ இந்த கீ வேல்யூ பேர் இப்படி இருக்கு. இதை நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து உங்களோட ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க. அதாவது மல்டிபிள் வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க. இங்க அதை நீங்க அவுட் சைட் த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி a பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிட்டர்ன். ஏன்னா நம்ம இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சிங்கிள் வேல்யூ அனுப்பியிருக்கோம், ரிட்டர்ன்ல எந்த வேல்யூவும் அனுப்பாம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். தென் ரிட்டர்ன்ல வந்து டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்புட் வந்து சிங்கிள் வேல்யூ வாங்கியிருக்கோம், இன்புட் எதுவும் வாங்காம ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இன்புட்ல வந்து மல்டிபிள் வேல்யூ டப்பிளா வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல நம்ம எல்லா காம்பினேஷனும் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ல ஓவர்லோடிங் பண்ண முடியாது. அதாவது பைத்தான் ஃபங்க்ஷன் டஸ் நாட் சப்போர்ட் ஓவர்லோடிங். ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை சப்போஸ் நான் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே வந்து 2 பேராமீட்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வேற ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க, அதுக்கு 2 இன்புட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி 2 வேல்யூவை ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் சொல்லும். சப்போஸ் பிளஸ்ன்ற ஆப்ரேட்டருக்கு நீங்க ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்குறீங்க, ஏ மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா ஏயோட 1 ஆட் பண்ணி பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றதுதான் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம பைத்தான் சப்போர்ட் பண்ணாது. பட் அதை நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து 2 ஆர்குமெண்ட் இங்கே செட் பண்ணியிருக்கேன், ஏரியா 2,3. அதே வந்து ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட்டும் அனுப்புறேன், ஏரியா 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால்ல நான் 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஃபங்க்ஷன் கால்ல நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா உங்களோட பேராமீட்டர்ல கொடுக்கும்போது ரெண்டுமே நன்னு கொடுத்துக்கிறீங்க.
அதாவது டிஃபால்ட் பேராமீட்டர் இங்க செட் பண்ணியிருக்கோம். A is equal to none, B is equal to none. டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னா என்ன? நீங்க பேராமீட்டருக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிறோம். நீங்க வேல்யூ கொடுக்கலன்னா என்ன டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்துக்கிறோம். இதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர். இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்போ ஏயும் நன்னு கொடுத்துட்டேன், பியும் நன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டா இதோட வேல்யூ நன். இப்போ இஃப் A not equal to none and B equal to none, அதாவது ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கீங்க, ரெண்டாவது வேல்யூ நீங்க கொடுக்கல அப்படின்னும் போது இது வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுது. அப்படி இல்லாம நீங்க ரெண்டுக்குமே வேல்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது இது வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதை நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இனிஷியலா ரெண்டு வேல்யூவும் நன்னு கொடுத்துறோம். And within the program we are checking whether we are passing for both the argument. ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கும் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறோம். அப்படி இருந்தா ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். அப்படி இல்லாம ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர்லோடிங் பைத்தான்ல பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் வேல ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மல்டிபிள் டிஸ்பேட்ச் அப்படின்றத உங்களோட பிப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைத்தான் செஷன் 15ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ல நம்ம எப்படி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுன்றத டீட்டெயிலா பார்த்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have discussed மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்கை பைத்தான் சப்போர்ட் பண்ணாது. ஆனா அதை நம்ம எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கா ஹேண்டில் பண்றதுன்றத பார்த்துருக்கோம். தேங்க்யூ.